நவம்பர் 12, 2025 இந்த தேதிய குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னிக்கு தான் ஐபிஎம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் உலகத்துல ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்கி வச்சாங்க. இது சும்மா ஒரு அறிவிப்பு இல்ல, நம்ம எதிர்கால டெக்னாலஜியோட திசையே மாத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். இது வெறும் ஒரு பாதையில போற பயணம் கிடையாது. ஐபிஎம் ஒரே நேரத்துல 2 வெவ்வேறு இலக்குகளை நோக்கி பயணிக்கிறாங்க. இது நம்ம கம்ப்யூட்டிங் உலகத்தோட எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய ஒரு டபுள் ஸ்ட்ராட்டஜி. அப்போ என்ன அந்த 2 பந்தயங்கள்? அதுல ஜெயிக்கிறது ஏன் அவ்ளோ முக்கியம்? வாங்க, இத பத்தி தான் இப்போ நாம விளக்கமா பார்க்க போறோம். 1, குறுகிய காலத்துல ஜெயிக்கிறதுக்கு, இன்னொன்னு நீண்ட காலத்துல ராஜாவா இருக்கிறதுக்கு. இது ஒவ்வொன்னும் நம்ம டெக்னாலஜி எதிர்காலத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். சரி, முதல்ல ஐபிஎம் போட்டிருக்கிற இந்த குவாண்டம் ரோட் மேப்பை பார்த்துடலாம். இது வெறும் ஒரு திட்டம் இல்ல, அடுத்த சில வருஷங்களுக்கு தெரிவான அளவிடக்கூடிய இலக்குகளோட ஒரு வரைபடம். அதாவது ஃபினிஷிங் லைன் எங்க இருக்குன்னு அவங்களே செட் பண்ணிட்டாங்க. இந்த வழித்தடத்துல பாத்தீங்கன்னா 2 தனித்துவமான ஃபினிஷிங் லைன் இருக்கு. ஒன்னு 2026லயும் இன்னொன்னு 2029லயும் அடையணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இந்த 2 இலக்குகளும் வேற வேற மாதிரி இருந்தாலும் ஒன்னோட ஒன்னு தொடர்புள்ளதுதான். சரி, இந்த குவாண்டம் மேன்மை அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் உலகத்துல இருக்கிற எந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை விடவும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைய வேகமாவோ இல்ல திறமையாவோ தீர்க்கிற அந்த ஒரு தருணம் தான் அது. இது தியரியிலிருந்து நடைமுறை பயன்பாட்டுக்கு வர ஒரு முக்கியமான திருப்புமுனை. அடுத்தது பிழை சகிப்புத்தன்மை. இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட அல்டிமேட் கோல். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் தனக்குள்ள வர்ற தப்பெல்லாம் அதுவே கண்டுபிடிச்சு அதுவே சரி பண்ணிடும். அப்போதான் அதோட கணக்கீடுகள் 100% நம்பகத்தன்மையா இருக்கும். யோசிச்சு பாருங்க, புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறதுல இருந்து பெரிய பெரிய நிதி மாதிரியாக்கம் வரைக்கும் இது எவ்ளோ பெரிய புரட்சியை ஏற்படுத்தும்னு. ஓகே, இப்போ பாதைக்குள்ள போலாம். அதாவது குவாண்டம் மேன்மைக்கான அந்த ஸ்பிரிண்ட் ரேஸ். இந்த ரேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக ஐபிஎம் களமிறக்கிருக்கிற குதிரை பேரு தான் நைட் ஹாக். இது 2026க்குள்ள அந்த முதல் இலக்கு அடையறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. இந்த நைட் ஹாக் 120 கியூபிட்ஸோட தொடங்குது. கியூபிட்ஸ் தான் குவாண்டம் கணக்கீட்டோட அடிப்படை அலகு. நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்ல இருக்கிற பிட்ஸ் மாதிரி தான், ஆனா அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. ஏன்னா அது ஒரே நேரத்துல பல மதிப்புகளை எடுத்துக்க முடியும். இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டரோட இந்த அசுர சக்திக்கு காரணமே. நைட் ஹேக்கோட ஸ்பெஷாலிட்டியே அதுல இருக்கிற 218 அடுத்த தலைமுறை இணைப்பிகள் தான். இது கியூபிட்ஸை ரொம்ப திறமையா ஒன்னோட ஒன்னு இணைக்குது. இதனால இதுக்கு முன்னாடி இருந்த சிப்ஸை விட 30% அதிக சிக்கலான கணக்குகளை இதனால கையாள முடியும். அது மட்டுமில்ல, நைட் ஹாக் ஆரம்பத்திலேயே 5000 என்டாங்கிள்மெண்ட் செயல்பாடுகளை செய்யும் திறன் கொண்டது. என்டாங்கிள்மெண்ட்ங்கிறது குவாண்டம் உலகத்துல ஒரு விசித்திரமான விஷயம். 2 கியூபிட்ஸ் ஒன்னா பிணைக்கப்பட்டு ஒன்னுல மாற்றம் வந்தா இன்னொன்னுலயும் உடனே மாற்றம் வரும். இந்த மாதிரி சிக்கலான கணக்கீடுகளுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா ஐபிஎம்மோட திட்டம் இதோட நிக்கல. இந்த வழித்தடத்தை பாருங்க. குவாண்டம் கேட்ஸோட எண்ணிக்கைய அடுத்தடுத்த வருஷத்துல எப்படி வேகமா அதிகரிக்க போறாங்கன்னு தெரியும். குவாண்டம் கேட்ஸ் தான் லாஜிக்கல் கணக்குகளை செய்யறது. கேட்ஸ் அதிகமாக கம்ப்யூட்டிங் பவரும் ராக்கெட் வேகத்துல ஏறும். சரி, முதல் பாதை ஸ்பிரிண்ட் ரேஸ்னு பார்த்தோம். இப்போ 2வது பாதைக்கு வருவோம். இது ஒரு மாரத்தான் ஓட்டம். இதோட இலக்கு எந்த தப்பும் செய்யாத ஒரு பெர்ஃபெக்ட்டான குவாண்டம் கம்ப்யூட்டரை உருவாக்குறது. இதுதான் குவாண்டம் டெக்னாலஜியோட உண்மையான எதிர்காலமே. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். நைட் ஹாக் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிண்டர் மாதிரி, அதாவது உடனடி வெற்றிக்காக. ஆனா லூன் அப்படிங்கிறது ஒரு மாரத்தான் ரன்னர் மாதிரி, நீண்ட கால இலக்க நோக்கி பொறுமையா ஓடுறது. லூன் இப்போதைக்கு ஒரு பரிசோதனை முயற்சி தான், ஆனா எதிர்காலத்துல வரப்போற அந்த பெர்ஃபெக்ட் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு தேவையான தொழில்நுட்பங்களை இதுல தான் டெஸ்ட் பண்றாங்க. அப்போ இந்த லூன்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இதோட நோக்கம் இப்ப இருக்கிற பவரை ஏத்துறது கிடையாது. ஆனா எதிர்காலத்துல வர தவறுகளை சரி பண்றதுக்கு என்னென்ன டெக்னாலஜி தேவையோ அதுக்கான ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா இது இருக்கு. உதாரணத்துக்கு ரொம்ப தூரத்துல இருக்கிற கியூபிட்ஸை கனெக்ட்றது, கணக்கீடுகளுக்கு நடுவுல கியூபிட்ஸை ரீசெட் பண்றதுன்னு பல அதிநவீன விஷயங்கள் இதுல இருக்கு. இந்த பிழை சகிப்புத்தன்மையை அடையறதுல ஒரு பெரிய சவாலே தப்புகளை வேகமா கண்டுபிடிச்சு சரி பண்றதுதான். ஐபிஎம் இதுல ஒரு பெரிய மைல்கல்ல எட்டிருக்காங்க. வெறும் 480 நானோ செகண்டுக்கும் குறைவான நேரத்துல இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இது அவங்க டார்கெட் பண்ணதை விட 1 வருஷம் முன்னாடியே சாதிச்ச விஷயம். இது நிஜமாவே ஒரு பெரிய பிரேக் த்ரூ. சரி, இந்த 2 பாதையிலையும் இவ்வளவு வேகமா போறதுக்கு எது உதவுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற என்ஜின் என்ன? அத வெறும் ஹார்ட்வேர் மட்டும் இல்ல,
சாஃப்ட்வேர் மற்றும் உற்பத்தி முறைகளை நடந்திருக்கிற பெரிய முன்னேற்றங்களும் தான். ஐபிஎம்மோட கிஸ்கிட் அப்படிங்கிற ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இருக்கு. இதுல ஒரு பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட்னால கணக்கீடுகளோட துல்லியம் 24% அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தவறுகளை சரி பண்றதுக்கான செலவு 100 மடங்குக்கு மேல குறைஞ்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உற்பத்தியிலையும் ஒரு கேம் சேஞ்சிங் மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐபிஎம் குவாண்டம் சிப்ஸை நம்ம சாதாரண கம்ப்யூட்டர் சிப்ஸ் தயாரிக்கிற அதே அட்வான்ஸ்ட் 300 செதில் உற்பத்தி வசதிகள்ல தயாரிக்கிறாங்க. இதனால உற்பத்தி ரொம்ப வேகமாவும் செலவு கம்மியாவும் நடக்குது. இந்த மாற்றத்தோட விளைவு என்னன்னு பாருங்க. ஐபிஎம் இப்போ 2 மடங்கு வேகத்துல புது சிப்ஸை உருவாக்க முடியுது. அதே சமயம் அந்த சிப்ஸோட சிக்கலான தன்மைய 10 மடங்கு அதிகமாக்க முடியுது. இதனால ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு முன்னாடி இல்லாத அளவுக்கு வேகம் எடுத்திருக்கு. இவ்ளோ பெரிய விஷயங்களை எல்லாம் ஐபிஎம் சொல்லும்போது இயல்பாகவே ஒரு கேள்வி வரும். சரி, நீங்க சொல்ற அந்த குவாண்டம் மேன்மைங்கிற இலக்க அடைஞ்சிட்டீங்கன்னு நாங்க எப்படி நம்புறது? அந்த ரேஸ்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு எப்படி சரிபார்க்கறது? இதுக்கு ஐபிஎம் சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள். வெளிப்படை தன்மை. அவங்க ஒரு திறந்த கண்காணிப்பு முறைய உருவாக்குறாங்க. இதனால உலகத்துல இருக்கிற எந்த ஒரு விஞ்ஞானியும் அவங்க சொல்ற முடிவுகளை சரிபார்க்கலாம். குவாண்டம் மேன்மை உண்மையிலே அடையப்பட்டிருக்கான்னு உறுதிப்படுத்திக்கலாம். இது இந்த துறை மேல ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். ஆஹா, இப்ப நம்ம கிட்ட ஒரு தெளிவான வழித்தடம் இருக்கு. குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் உலகத்தையே மாத்தப் போகுதுங்கிறதுல இனி எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நம்மால தீர்க்கவே முடியாத சாத்தியமில்லாத பிரச்சனைகள்ல அது எதை முதல்ல தீர்க்க போகுது? ஒரு புது மருந்தையா, இல்ல காலநிலை மாற்றத்தையா, இல்ல நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத வேற எதையாவதா? எதிர்காலம் நம்ம கண் முன்னாடியே விரிய ஆரம்பிச்சிருச்சு.